ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி வந்தாச்சுட்டா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு டாட்டா பாய் பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு போட்டுனதுக்கப்புறமா எல்லாருமே ஆட்டோவில் ரெடியாக போய்கிட்டு இருந்தோம். அப்புறமா போகிற வழியில் நல்லா பேசிக்கிட்டு தான் போனோம். அப்புறமா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா மஹால் நல்லா பெருசாக இருந்துச்சு, பிராண்டாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுனால அவ்வளோவா ஜாலியாக இல்லை, ஏன்னா யாருமே வரல. பின்னாடி அவ்வளோ பெரிய சீட்டுக்கு யாருமே வரல பார்த்தீங்களா. அப்புறமா இவங்க 2 பேர் மேட்சிங்கில் இருந்தாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல். ஸோ அவங்க 2 பேர் இங்கே பேசிக்க ஃபோட்டோ எடுக்க, நான் அந்த சைடு என்னத்தையோ யோசிக்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறமா கொஞ்ச நேரம் கழட்டி டிப்புன்னு எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பித்தாங்க. அப்புறமா ஒரு வீடாக மாப்பிள்ளை வீடுக்கு வந்தாங்க, பொண்ணு வீடுக்கு வந்தாங்க. இங்கே பொண்ணு வீடா, அப்படியே கொஞ்சம் தூரம் சைடில் போய் பார்த்தா மாப்பிள்ளை வீடு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அவங்க 2 பேருமே ஸ்டேஜில் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிற நேரம். ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா கீழே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருந்தோம். நல்லா ஸ்டொமக்கு ஒரு இன்ஜின் போட்ட மாதிரி நல்லா ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சிக்கனு, சம்பல், ஜாமு, பிரியாணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் மேலே போய்கிட்டு என்ன பண்ணுறது, எல்லாருமே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு போர் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஏன்னா என் தங்கச்சி கூட நான் இருக்கேன்னு நான் ஒரு ஹாப்பியில் இருந்தேன். அப்புறமா இவங்க தெரியுறாங்களே, இவங்க 2 பேர் தான் எங்கள் சாச்சி பசங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஹாய் கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் அதுக்கடுத்தது நாங்கள் நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். பேசி முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் முடிவெடுத்தாச்சு, நாங்கள் கல்யாணம் விட்டு போயிடுவோன்னு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் மஹால் விட்டு வெளில போனோன்னே வீட்டுக்கு போகிற நேரம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.